வணக்கம். வெல்கம் பேக். இந்த செஷன் பார்ட் 2 ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஏஐ. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஏஐ ஃபர்ஸ்ட் 70 இயர்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 1950ஸ்ல இருந்து 2020 வரைக்கும் என்ன மாதிரியான எவல்யூஷன் இருந்தது அப்படின்றத பார்த்திருந்தோம். ஸோ இதுல நிறைய மெச்சூரிட்டி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன மாதிரியான புது புது ஏஐ மாடல்ஸ் வந்துச்சு, என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்தாங்க, அண்ட் சேட் பாட்லேயே வந்து ரூல் பேஸ்ட் சேட் பாட்ல இருந்து தென் மெஷின் லேர்னிங் ஏஐ டு ஏர்லி சேட் பாட்லேருந்து எல்எல்எம் சேட் பாட் வரைக்கும் எப்படி இந்த எவல்யூஷன் நடந்தது, அதில் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் சேஞ்சஸ் அப்படின்றது தான் நம்ம பார்ட் 1ல பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து 70 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த டேர்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற டேர்மை வந்து ஜான் மெக்கார்த்தி டாட் மவுத் கான்ஃபரன்ஸில் சொன்னதுலேருந்து. ஓகே, ஸோ இதில் நிறைய எவல்யூஷன் நடந்திருக்கு. ஸோ நம்ம பார்ட் 1ல இதெல்லாம் பார்த்துருந்தோம். பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ பார்ட் 2ல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எல்எல்எம்க்கு அப்புறம் என்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எவல்யூஷன் நடந்தது அப்படின்றது தான் நம்ம இந்த பார்ட் 2ல டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எதனால இந்த மாதிரி புது புது ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ப்ரோட்டோகால் இதெல்லாம் வந்து ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆர்கனைசேஷனில் ஏன் வந்து அந்த ஏஐ வந்து எல்எம் ஏஐ வந்து போதுமானதா இல்லை அப்படின்றது தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெட்ரைவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன் வந்து எதுக்காக தேவைப்படுது அப்படின்றத இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டாபிக் எல்லாமே வந்து லாஸ்ட் 5 to 6 இயர்ஸில் நடந்த விஷயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்டாக தெரியணும். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ஸ், அந்த ஆர்ஏஜி ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டீட்டெயில்டாக வந்து 2-3 செஷன் இருக்க போது. சிமிலர்லி ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இந்த ஒரு ஏஜென்டிக் ஏஐ ஏன் பத்தாது, மல்டி ஏஜென்ட் ஏன் தேவைப்படுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்டைசேஷன் மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்றதும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இன்னும் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அந்த எல்எல்எம்லே தான் ஸ்டக் ஆகிருக்கிறாங்க. அதுதான் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்பெஷலி நான் ஐடியில் இருக்கிறவங்க வந்து நிறைய அந்த இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கிட்டு, நிறைய அதிலிருந்து டெக்ஸ்ட்டை ஜெனரேட் பண்ணிட்டு அதுதான் வந்து ஏஐ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வெரி காமன். இந்த எல்எல்எம் தாண்டி இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்லே வந்து நிறைய அடிஷ்னல் லேயர்ஸ் அண்ட் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம ஃபெச் பண்ணுறோம். ஒரு பேக்எண்டில் ஒரு பர்டிகுலர் சிஸ்டமை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அந்த சிஸ்டமில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஃபெச் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபெச் பண்ணும்போது கிட்டத்தட்ட இது நமக்கு வந்து ஒரு கூகுள் சர்ச் மாதிரி தான் நமக்கு அது தெரியுது. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ சர்ச்சுக்கும் கூகுள் சர்ச்சுக்குமே வந்து இன்னும் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ கூகுள் சர்ச்சில் போயிட்டு ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா, பேக்எண்டில் என்ன நடக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஸே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்கலாம். ஜென்ரலாக வந்து நம்ம பேசிக் கொஸ்டின் டெஃபினிஷன் ஆர் ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் கூகுள் சர்ச்லையும் சரி. ஏஐ மோட் இந்த இடத்துல ரைட் சைடில் ஏஐ மோட் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. முன்னாடிலாம் அந்த ஏஐ மோட் அங்கே கொடுக்காம தான் இருந்தாங்க, வெறும் கூகுள் சர்ச் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஏஐ மோட் ஆட் பண்ணதுக்கான கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல வந்து அடிஷ்னல் விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸே டிப்பிக்கலாக நம்ம வந்து கேட்குற நார்மல் கொஸ்டினுக்கு பதிலாக லெட்ஸே வை டிட் த டைட்டானிக் சிங்க் அப்படின்னு கேட்போம். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இங்கே ஆன்சர்ஸ் ரெஃபரன்சஸ் வருது. பட் இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பேஜஸ்லேருந்து வருது. ஒரு சிலது வந்து விக்கிபீடியாலேருந்து வரலாம், இல்லை சில பேர் பிளாக் எழுதியிருக்கலாம், இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ போட்டிருந்திருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டூடெண்ட்டோ இல்லை வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இதை இந்த நிறைய ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கம்பைன் பண்ணுவாங்க இந்த இன்ஃபர்மேஷனை மேனுவலாக. அதுக்கப்புறம் தான் வந்து எதனால சிங்க் ஆச்சு அப்படின்றதே வந்து டிசைட் பண்ணுவாங்க. லெட்ஸே இதை எப்படி நம்ம தவிர்த்திருக்கலாம், வாட் குட் ஹேவ் ப்ரிவென்டட் இட் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஸோ இப்படி கேட்கும்போது இதே சேம் கொஸ்டினை வந்து நம்ம ஏஐ மோட்ல ரைட் கிளிக்ல இந்த ரைட் சைடில் வந்து ஏஐ மோட் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் நம்ம கேட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் நான் அதை சர்ச் பண்ணுறேன், இந்த கொஸ்டினுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் வருது அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்ப்போம். அண்ட் இதுவே வந்து அந்த ஏஐ மோட் கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெனரேட்டிவ் ஏஐயில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணுறோம். ஸோ இதில் எப்போ நடந்தது அண்ட் எதனால நடந்ததுன்றது கிளியர் கட்டாக இங்கே சொல்லிட்டாங்க. எதனால ஃபர்ஸ்ட் சிங்க் ஆச்சு அண்ட் என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம தடுத்திருக்கலாம், ஸ்லோ டவுன் பண்ணி. அண்ட் நமக்கு வந்து நிறைய
ஸ்டாஃபிங்கை வந்து ரீஷஃபில் பண்ணி நம்ம நிறைய லுக் அவுட் பிளான்ஸ்லாம் கொண்டு வந்து அண்ட் அடிஷ்னலாக வந்து லைஃப் போட் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ட்ராஜடியிலேருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் கிளியராக வந்து ஃபியூ செகண்ட்ஸில் கப்பல் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஆன்லைன் ஆர்டிகல்ஸ்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் இதை பண்ண முடியும். பட் கூகுள் சர்ச்சில் என்ன லிமிடேஷன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வருது அண்ட் நிறைய டாக்குமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இமேஜஸ் இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க போயிட்டு இப்போ மேலே இங்க இருக்கிறது வந்து இது ஏஐ மோட் தான் இது. ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொல்றது இங்க கீழே கூகுள் சர்ச் மாடல் மோட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல போயிட்டு நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், வீடியோ டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ரிலேருந்து எடுத்து தான் நம்ம ஒரு இதுக்கு வர முடியும். ஸோ கூகுள் சர்ச் அப்படின்றது வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. அண்ட் ஒரு லிங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சொல்ல முடியாது, பார்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டூடெண்ட்டும் ரிசர்ச்சராக என்ன பண்ணணும்னா அதை திங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்க வந்து அந்த டாட்ஸ்லாம் அவங்க லிங்க் பண்ணி தான் ஓரளவுக்கு வர முடியும். ஸோ கண்டிப்பா வந்து கூகுள் சர்ச் வந்து நம்ம மோர் தென் 30 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் இது பல விதத்துல வந்து இதை வந்து ஒரு லைப்ரரி கேட்டலாக்னு சொல்லலாம். நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ் ஆன்லைன்ல இருக்கு, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கூகுள் சர்ச் வந்து அஃப்கோர்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் மல்டிபிள் இயர்ஸாக வந்து அதனால நம்ம பெனிஃபிட் ஆகிட்டு இருக்கோம். பட் ஏஐ சர்ச் லைக் இந்த சாட் ஜிபிடி, ஜெமினை, கூகுள் ஆர் லைக் கூகுள் ஜெமினை மாதிரி, அப்புறம் கோபைலட் மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிளியர் கட்டாக கிடைக்குது அப்படின்னா, ஸோ அதில் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, என்ன நடந்தது, எதனால நடந்தது, அண்ட் கிளியராக வந்து நம்மளால அதுல இருந்து உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது வந்து ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து கூகுள் சர்ச்ன்றது உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்கு, வீடியோக்கெல்லாம் லிங்க் தராங்க, டாக்குமெண்ட்ரிக்கெல்லாம் லிங்க் தராங்க. பட் ஏஐ சர்ச் வந்து உங்களுக்கு ஆன்சரை கொடுக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. கூகுள் சர்ச்சில் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஐ சர்ச் மூலயமா நீங்க வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க கான்டென்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது. ஸோ யூசராக தான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் வந்து அந்த ஐடியாஸ்லாம் லிங்க் பண்ணி மர்ஜ் பண்ணி அவர் ஒரு இதுக்கு கொண்டு வரணும். வேறஸ் ஆல்ரெடி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஏஐ மோட் வந்து அந்த ஐடியாஸ் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பர்சனலைஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறாங்க. ஒரு எப்படி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணி ஒருத்தர் ஒரு விஷயம் தெரிஞ்சவர்கிட்ட போயிட்டு இது என்ன நடந்தது, இது எப்படி நம்ம தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரோ அந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு ஏஐல கிளியரா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளிசிட்டா கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ஏஐ சர்ச் அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் தெரிஞ்ச டீச்சர்கிட்ட போயிட்டு நம்ம கத்துக்கிற மாதிரி தான் ஏஐ சர்ச். வேற கூகுள் சர்ச்ன்றது அங்கேயும் இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் அது ஒரு கடல், ஒரு லைப்ரரி ஆஃப் கேட்டலாக். அந்த இன்ஃபர்மேஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் படிச்சு அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க லிங்க் பண்ணி ஃபைனலா வந்து நீங்க ஒரு இதுக்கு கொண்டு வர முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் சர்ச்ன்றது உங்களுக்கு இன்கிரீடியன்ட்ஸ்லாம் கிடைக்குது அதுல. வேற ஏஐ சர்ச்ன்றது உங்களுக்கு சாப்பாடே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு டெக்னாலஜி. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்எல்எம்க்கும் நார்மல் கூகுள் சர்ச்சுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். அதனால தான் எல்எல்எம் மாதிரியான சேட் பாட்ஸ் வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ கூகுள் சர்ச் இருக்கும்போது இந்த மாதிரியான புது விஷயங்கள் வந்து மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அதுதான் ரீசன். பட் ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ அதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து பாப்புலர் ஆச்சு. அண்ட் இந்த எல்எல்எம் மாடல் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எல்எல்எம் மாடல்லே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த எல்எல்எம் மாடல்ல வந்து என்ன பண்ணும் அண்ட் எதனால வந்து மற்ற விஷயங்கள் இந்த ரேக் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் ஏன் தேவைப்பட்டுச்சு, அஜென்டிக் ஏஐ மாதிரியான விஷயங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்எல்எம்ல வந்து என்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஐ வந்து ரேண்டமா இவால்வ் ஆகல. ஒரு விஷயமும் இப்போ இந்த ரேக் மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஏதோ ஒரு லிமிடேஷன் இருந்தது. ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டிய நீட் இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம புது ஃப்ரேம் ஒர்க் வந்து மாடல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து எதனால வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஏன் மூவ் ஆயிட்டு இருக்கோன்றதுக்கும் வந்து பல ரீசன் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம இந்த ரீசன் தான் இதுல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இப்போ ஏஐயை பொறுத்த வரைக்கும் எல்எல்எம்டேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுல இருந்து வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கலாம். பட் அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், நான் இருக்குங்களா, ஹாலுசினேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஹாலுசினேஷன்னா என்ன, இப்போ வந்து ஏஐ அந்த எல்எல்எம் ஏஐ வந்து பாத்தீங்கன்னா சாட்பாட் வந்து
உங்களுக்கு ஆன்சர் குடுக்கும். பட் அந்த ஆன்சர் வந்து 100% கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தானா? அது லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தானா? அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் தானான்னு கேட்டா, வாய்ப்புக்கு வந்து கம்மியா இருந்தது. நீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இயர்ஸ் பேக் இல்ல 3 இயர்ஸ் பேக்லாம் வந்து நெறைய ஆர்கனைசேஷன்லயே சொல்லுவாங்க. நீங்க வந்து ஏஐல கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன அப்படியே முழுசா வந்து நீங்க அப்படியே நம்பாதீங்க. அத வந்து நீங்க ஒரு கிராஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத வந்து கன்சியூம் பண்ணுங்க. அதே மாரி இன்டர்நெட்ல வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாரிலாம் முன்னாடி பேசிட்டு இருப்பாங்க. அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இந்த எல்எல்எம் சாட்பாட் ஏஐ வந்து ஹாலுசினேஷன் வந்து நடக்கும். அதாவது ராங் இன்கரெக்ட் இன்ஃபர்மேஷன வந்து ஜெனரேட் சம்டைம்ஸ் வந்து பண்ணும். ஏன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ட்ரெயின் பண்ண மாடல் அந்த பேக் எண்ட்ல வந்து இது என்ன நடக்குது ஆக்சுவலா? இது வந்து அந்த எல்எல்எம்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து குடுத்துட்டே தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அதில ஆட் பண்றோம். இல்ல வாய்ஸ் போட்டு அதில அப்லோட் பண்றோம். வீடியோஸ் வந்து அதில குடுக்குறோம். இமேஜஸ் குடுக்குறோம். ஸோ இந்த மாடல வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி, அதிலிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இன்ஃபர்மேஷன வந்து ஒரு பக்கம் கேதர் பண்ணிட்டே வரோம். இப்ப நமக்கு வந்து ஒரு அ சி சைட்ல வந்து சன்ரைஸ் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எனக்கு ஜெனரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி அந்த மாடல் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். நெறைய ஃபோட்டோஸ் வந்து எல்எல்எம்ல இருக்கும். அதாவது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம கேட்கிற மாரியான விஷயத்த வந்து கொண்டு வராங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வராங்க. ஸோ அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த எல்எல்எம் மாடல வந்து ட்ரெயின் பண்ணும்போது, ஒரு காலகட்டத்தில ஒரு மாதிரியான எல்எல்எம் இருந்தது. ஸோ அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அவுட்டேட்டடா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேலஞ்சா சொல்றோம். ஸோ எல்எல்எம்ல வந்து உங்களுக்கு ஹாலுசினேஷன் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஹாலுசினேஷன வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த சிஸ்டம் லேட்டஸ்டா அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற மாதிரியான லைவ் ரியல் டைம் சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பிரைமரி ஃபர்ஸ்ட் டிராபேக் இருக்கு எல்எல்எம் இதுல. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்றோம் அப்படின்னா, அதுதான் ரேக் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அது என்னன்றத சொல்றோம். ஸோ இதுல இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல்எல்எம்ல இருந்து ரொம்ப குயிக்கா ஆன்சர் வரும். ஒரு ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது சம்மரைஸ் பண்ணி குடுக்குது. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிளைன் பண்ணி குடுத்தாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு எதனால அந்த இஷ்யூ நடந்தது? அதை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாம்? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100% உங்களுக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வருமானா வாய்ப்பு கம்மி. அதே மாரி அது வந்து ஃபேக்ட் வந்து வேலிடேட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்லுதான்னு கேட்டா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ கேரண்டி. அதே மாரி உங்களுக்கு கரண்ட்டா ரியல் டைம்ல லைவ் இன்ஃபர்மேஷன கொண்டு வராங்களா? இப்ப நம்ம போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இதோடைய பிரைஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அந்த எல்எல்எம்ட்ட என்ன மாதிரியான டேட்டா இருக்கோ, அந்த டேட்டாவ கொண்டு வந்து காமிப்பாங்க. இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வருமான்னு கேட்டா, வர வாய்ப்பு கம்மி தான். எல்எல்எம் உடைய ஏஎம் அன்லெஸ் அந்த இத ட்ரெயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னா, இட் வில் இது. ஸோ அப்ப இந்த எல்எல்எம் மாடல்ல வந்து ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு எல்எல்எம் கிரியேட் பண்றாங்க. ஒரு ஜிபிடி மாதிரியான ஒரு பேக் எண்ட் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. இல்ல டிஃபரெண்ட் எல்எல்எம் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு எல்எல்எம்க்கும் வந்து சில டைம் பீரியட் இருக்கு. நம்ம டீடைல்டா வந்து எல்எல்எம் உடைய டிஃபரெண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்கு எல்எல்எம்லே, எல்எல்எம் மாதிரி கம்பீட்டிங் மத்த விஷயங்கள் என்ன இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இப்ப நீங்க ஒரு ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆஃபீஸ் என்விரான்மென்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அங்க வந்து இந்த ஹாலுசினேஷனுக்கு வந்து 0% டாலரன்ஸ் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன அங்க யுட்டிலைஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ரியல் டைமா, லைவா, ஃபேக்ட்டான ஒரு கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம அங்க அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் தான் யூஸ் பண்ற மாரியான நீட் இருக்கு நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இப்ப சாட் ஜிபிடியோ இல்ல வந்து ஜெமினியோ யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது போயிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதுவே வந்து ஒரு லீகலா புரொடெக்ட் ஆன இன்ஃபர்மேஷன், ஒரு பார்மசூட்டிக்கல் டேட்டா ஆர் லெட்ஸ் சே ஒரு கம்பெனியோட ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நம்ம அதுலேருந்து எடுக்க முடியாது. வேறஸ் நீங்க வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ள இப்ப நீங்க கரண்ட்டா போயிட்டு நீங்க லாகின் பண்ணி கோபைலட் மாரிலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ராக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்குள்ள நீங்க கோபைலட்ல லாகின் பண்ணி சில விஷயங்கள வந்து ஃபெட்ச் பண்ண முடியும். ஸோ அது வந்து எவால்வ் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு 2026க்கு வந்து இந்த சேலஞ்ச்லாம் கிடையாது. ஓகே. ஸோ 2026ல இப்ப எங்க இருக்கோம்? நம்ம வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ல வந்து ராக் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஏஜென்டிக் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எம்சிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கரண்ட் டேட்டுக்கு வந்து நெறைய என்ஹான்ஸ்மென்ட்ஸ் நடந்துருச்சு. ஸோ அப்ப வந்து முன்னாடி அந்த எல்எல்எம் ஏஐ அந்த 2022 வரைக்கும் என்ன சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிரைவேட் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஒரு பர்ட்டிகுலர் கம்பெனியோடைய எனக்கு ஒரு லீவ் பாலிசி எனக்கு தெரிஞ்சுக்கணும். இல்ல வந்து அந்த கம்பெனியில வந்து ஜாயினிங் ஃபார்மாலிட்டீஸ் உடைய
டேட்டா எனக்கு வேணும், ஹெச்ஆர் மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க லீகலாக ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு அந்த பாலிசிஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ ஓப்பன் பப்ளிக்ல அவைலபிளாக இருக்காது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது ரெண்டாவது மேஜர் உங்களுக்கு ட்ராபேக். மூணாவது ட்ராபேக் என்ன அப்படின்னா, எல்எல்எம் வந்து மோஸ்டா வந்து நிறைய டைம் வந்து கெஸ் பண்ணி அதுவே ஆன்சரை இன்வென்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்எல்எம் வந்து டெஃபினட்டா வந்து இன்டெலிஜென்ட் தான். பட் அதுல வந்து ஒரு இதுல கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க, தெர் இஸ் நோ ரியல் கிரவுண்டிங். ஒரு ப்ராப்பரான கிரவுண்டட் டேட்டா வந்து எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த மூணு விஷயத்த வந்து ஓவர் கம் பண்றது தான் வந்து ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷனுடைய வேலை. ஸோ ஆர்ஏஜியோட வேலை என்ன அப்படின்னா, எல்எல்எம் இங்கேயும் இருக்கு, எல்எல்எம்மும் இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ தாண்டி என்னென்ன நாலேஜ் சோர்ஸ் நமக்கு வேணும், அந்த எக்ஸ்டர்னல் நாலேஜ் சோர்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல இன்டெகிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஏஜில வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், எல்எல்எம்லேருந்து ஆன்சர் கிடைக்கும். பட் அது ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி, அந்த விஷயத்தை ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆக்மெண்டேஷன் நடக்குது. ஒரு ரெட்ரீவ் பண்ணி ஆக்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுலயுமே வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ எல்எல்எம்லாம் இருக்கு. பட் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு அந்த அக்யூரேட் சோர்சஸ், அந்த அக்யூரேட் ஆன்சர்ஸை வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வந்து என்னென்ன சோர்சஸ் வேணும், என்னென்ன நாலேஜ் வேணுமோ அதை வந்து அவங்க இன்டெகிரேட் பண்றாங்க. ஸோ அப்படி இன்டெகிரேட் பண்றதால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஹாலுசினேஷன் நடக்காது, அதாவது இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் வராது. அண்ட் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ ரேக்னா என்ன அப்படின்னா, எல்எல்எம் அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ வித் எக்ஸ்டர்னல் நாலேஜ் சோர்ஸ். அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பேக் எண்ட்ல ஒரு ரீசனிங் நடக்கும். ஸோ ரீசனிங் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அப் டு டேட் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரைவேட்டான இன்ஃபர்மேஷனும் நம்மளால ரிட்ரைவ் பண்ண முடியும். ஒரு லீகலா கம்ப்ளைண்டா இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துட்டு வர முடியும். பட் இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவு பண்ணியுமே வந்து பாத்தீங்கன்னா, ரேக் வந்து இன்னும் பத்தாம போற சுச்சுவேஷன்லாம் இருக்கு. ஸோ அது ஏன் ட்ராபேக் இருக்கு என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். சில பேருக்கு வந்து இன்னும் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து கிளாரிட்டி இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த எல்எல்எம் சொல்றேன் இல்லைங்களா, எல்எல்எம் ஜென்ரேட்டிவ் ஏஐலாம் சொல்றோம். இதுல நிறைய டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அடுத்தது இந்த அஜென்டிக் ஏஐ போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து எல்எல்எம்ல வந்து ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஜிபிடி நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஓப்பன் ஏஐயோடது இது வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதால நிறைய கம்பெனிஸ் வந்து அதை யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் எல்எல்எம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நான் என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எல்எல்எம்லேயே வந்து ஃபவுண்டேஷனல் எல்எல்எம் இருக்கு, என்டர்பிரைஸ் எல்எல்எம் இருக்கு, எஃபிஷியன்ட் எல்எல்எம் இருக்கு, மல்டி மாடல் எல்எல்எம் இருக்கு. இது தாண்டிய மாடல்ஸ் இருக்கு. பட் இது வந்து ரொம்ப டாப் காமனா வந்து நம்ம பார்க்கக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ இந்த எல்எல்எம்லே வந்து ஜிபிடி மாடல் நமக்கு தெரியும். ஜிபிடிலே வந்து இப்போ GPT-4, GPT-4 கிளாஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுதான் இப்போ கரண்ட் இதில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க இப்போ சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பேக் எண்ட்ல வந்து அந்த எல்எல்எம் வந்து ஜிபிடி வந்து ட்ரெயின் பண்ண அந்த லேட்டஸ்ட் மாடல் தான். ஸோ அதில் வந்து எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாடலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டுடைய கோபைலட் கூட அவங்க பேக் எண்ட்ல இந்த சேம் ஜிபிடி எல்எல்எம் தான் யூஸ் பண்றாங்க. நிறைய என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன்லயுமே இந்த ஜிபிடி மாடல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதோடைய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஓப்பன் ஏஐ டூல். இது உங்களுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. உங்களுக்கு நல்ல ரீசனிங் அதில் நடக்குது, கோட் ஜெனரேஷன் அண்ட் உங்களுக்கு ரேகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் வந்து ஃபியூச்சராக வரக்கூடிய அஜென்டிக் ஏஐ மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து இந்த மாடலில் வந்து உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும். ஸோ எல்எல்எம் சொல்றோம், கோ பைலட்னு சொல்றாங்க. ஸோ இந்த கோ பைலட் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலான்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. ஸோ கோ பைலட்ன்றது மைக்ரோசாஃப்டோடைய ஒரு ஏஐ ப்ராடக்ட். பேக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து GPT-4 உடைய கிளாஸ் மாடலை வச்சு ஒரு பில்டான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போ கோ பைலட்ன்றது இட்ஸ் ஏஐ ப்ராடக்ட் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட், இட்ஸ் நாட் அ எல்எல்எம். ஸோ அப்போ வந்து பேக் எண்ட்ல வந்து GPT-4 கிளாஸ் மாடல் தான் வந்து மைக்ரோசாஃப்டுடைய கோ பைலட்ல யூஸ் பண்றாங்க. பட் இதோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோ பைலட்டை வந்து அவங்க நிறைய இடத்துல இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் அஷ்யூர், மைக்ரோசாஃப்ட் 365, ஆஃபீஸ் பிளாட்ஃபார்ம், கிட்ஹப். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதால நிறைய பேருடைய ஜாப் வந்து டெவாப்ஸ் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் ஆர் ஒரு ஒர்க் பிளேஸ் சர்வீசஸ் இன்ஜினியரா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோ பைலட்டுடைய
என்டர்பிரைஸ் இன்டெகிரேஷனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து கோபைலட் யூஸ் பண்றாங்க. ஒரு என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்டு என்விரான்மெண்ட்ல வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படின்றது வந்து இட்ஸ் ஏஐ ப்ராடக்ட் அது. அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் எல்எல்எம் கிடையாது. ஸோ பேக் எண்ட்ல வந்து அதுவுமே GPT-4 உடைய எல்எல்எம் தான் யூஸ் பண்றாங்க. ப்ளஸ் அதில் ரேக் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேக் ஃப்ரேம் ஒர்க் பற்றி இப்போ இன்னும் நம்ம பார்க்கல. இப்போயும் பார்க்க போகிறோம். இன்னும் டீட்டெயிலாகவும் ஃபியூச்சர் செஷன்ஸில் பார்க்க போகிறோம். அதை தாண்டி அடிஷ்னல் டூல்ஸும் வந்து அவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஈவன் சில லேட்டஸ்ட் இதில் கோபைலட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பாலிசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் வந்து அதில் ஆட் பண்ணி இது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு என்டர்பிரைஸ் ப்ராடக்டாக மாறிட்டு வருது. ஸோ இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜிபிடி மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எல்எல்எம்னு கேட்டால் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கிளாட் இருக்குது. அது வந்து ஆந்த்ரோபிக்கோட ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் அது. ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஈவன் இப்போ நம்ம மைக்ரோசாஃப்டோடைய கோபைலட் சொன்னோம். வேற கூகுளோடைய ஜெமினி கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு எல்எல்எம் தான். அதுவும் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் எல்எல்எம். பட் அது வந்து மல்டி நோடல் எல்எல்எம்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஜெமினி இதுக்குள்ளே வருது. சாட் ஜிபிடி வந்து இந்த இதுக்குள்ளே வருது. வேற அந்த கோபைலட் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் இதில் வரும். ஸோ இதில் நான் வந்து அது என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஹியர். ஸோ மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ கிராக் இருக்குது. அண்ட் என்டர்பிரைஸ்லேயே வந்து ஃபால்கன் இருக்குது. அண்ட் இப்போ ஐபிஎம் மாதிரி பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் லைக் வாட்ஸன் எக்ஸோ கிரானைட்டோ இந்த மாதிரியான அவங்களுடைய ஓன் ப்ராடக்ட் கொண்டு வராங்க. இதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான என்டர்பிரைஸ் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓகே எஃபிஷியன்ட்ல வந்து லெட்ஸ் சே மிஸ்ட்ரல் மாதிரியான டூல்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நாலுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபவுண்டேஷனலுக்கும் மல்டி மோடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ கிளாடு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஃபவுண்டேஷனல் எல்எல்எம் குள்ள தான் வருது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர் ஆந்த்ரோபிக்கோடைய எல்எல்எம் ப்ராடக்ட் அது. ஸோ இதில் நிறைய லார்ஜ் லாங் கண்டெக்ஸ்டும் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய லீகல் காம்ப்ளையன்ஸ் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் அனாலிசிஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த கிளாட் ஆந்த்ரோபிக்கோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸும் ஆந்த்ரோபிக்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு சாட் ஜிபிடி. பட் ஆனால் வந்து டாக்குமெண்ட் அனாலிசிஸ் அதுலலாம் நிறைய இடத்துல உங்களுக்கு அது எஃபிஷியண்டாக இருக்குது. ஸோ இப்போ கூகுள் ஜெமினை வந்து ஏன் வந்து அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷனல் ப்ராடக்ட் தான், எல்எல்எம் ப்ராடக்ட் தான். பட் அது வந்து மல்டி மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மல்டி மாடல் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து பை டிசைனாவே வந்து நிறைய விஷயத்துல வந்து அதுல ஒர்க் ஆகும். லைக் அதுல டெக்ஸ்ட் ஒர்க் பண்ணலாம், இமேஜ் ஒர்க் பண்ணலாம், கோட் ஒர்க் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் அதுல தான் நீங்க வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கூகுள் ப்ராடக்ட்ஸ் கூட இதை இன்டெகிரேட் பண்ணலாம். லெட்ஸ் சே நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டைமை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை புக் பண்ணணும், இல்லை வந்து ஒரு புது மீட்டிங்கை வந்து ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா இது போயிட்டு வந்து உங்களுடைய கூகுள் கேலண்டர் ஆர் உங்களுடைய மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கூகுள் மேப்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து டைம் செக் பண்ணுறது ஆர் ட்ராவல் எப்போ நீங்கள் நான் எப்போ கரெக்டாக மீட்டிங்குக்கு போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மீட்டிங்கை நீங்கள் லைவாக ஃபிசிக்கலாக போய் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட வந்து ஏபிஐ கூட வந்து இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து கூகுளுடைய ஒரு பிரைமரி எல்எல்எம் பிளாட்ஃபார்ம் தான். இதுவும் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் எல்எல்எம் தான். பட் வித் மல்டி மோடல் ஃபங்க்ஷனாலிட்டிஸோட வரும் உங்களுக்கு இதில். ஸோ ஏன்னா வந்து கூகுளுடைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஈவன் தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் எல்லாமே இதில் இன்டெகிரேட் பண்ணலாம். பட் இதில் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னா பை டிசைன்லேயே வந்து கூகுள் ஜெமினில வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இமேஜ் ஜென்ரேட் பண்றீங்க, வீடியோஸ் கிரியேட் பண்றீங்க, நிறைய கோடு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் நம்ம கிரியேட் பண்றோம். அது எல்லாமே இதில் சப்போர்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு ரொம்ப ஓப்பன் வெயிட் கம்பீட்டிங் ப்ராடக்ட் கேட்டிங்க அப்படின்னா சாட் ஜிபிடி மாதிரி இது இப்போ இவங்களோடது மெட்டாவோட லாமா இருக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட். இது வந்து மெட்டா ஒரு ஓப்பன் எக்கோசிஸ்டம்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிசர்ச் நிறைய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஆன் ப்ரிமைசஸ் என்விரான்மெண்ட் நிறைய ப்ரைவேட் என்விரான்மெண்ட் இருக்குது, ஒரு செக்யூரான கவர்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் வெயிட் ஃபவுண்டேஷன் எல்எல்எம்ஸ் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த மிஸ்ட்ரலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் ஒரு அதுவுமே வந்து இட்ஸ் ஓப்பன் வெயிட் ஃபவுண்டேஷன் எல்எல்எம் தான். இதெல்லாம் ஏன் வந்து எஃபிஷியன்ட் கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
எஃபிஷியன்ட் அந்த பேர்ல இருக்கு பாருங்க. ஸோ இட் இஸ் லைக் இட் கேன் பி காஸ்ட் எஃபெக்டிவ், இட் கேன் பி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் அந்த சிஸ்டம், அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நிறைய பெட்டரா கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு ஆன் ப்ரமைசஸ்ல எஸ்பெஷலி யூரோப்பியன் மாதிரியான உங்களுக்கு நிறைய ஜிடிபிஆர் ஃபாலோ பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்ஸ் என்டர்பிரைசஸ்லாம் வந்து இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நிறைய கொஹியர் மாதிரியான கிராக் மாதிரியான மாடல் இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் வந்து இப்போ கார்பரேட் கம்பெனிஸ்ல ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து மேபி ஐபிஎம் கிரானைட் மாதிரி வாட்சன் எக்ஸ் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து தே மைட் ஹேவ் ஆல்ரெடி டை அப் வித் ஐபிஎம் ஃபார் சப்போர்ட், அந்த மாதிரி சர்வீசஸ் மேனேஜ் சர்வீசஸ் அவங்கள்ட்ட இருந்து கன்சியூம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல லீகல் காம்ப்ளைன்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளைன்ஸ் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்ற அப்ரோச் வந்து சில ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த ஐபிஎம் கிரானைட் மாதிரியான எல்எல்எம் மாடல்ஸை வந்து என்டர்பிரைஸ் எல்எல்எம் மாடல்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கு கவர்னன்ஸ் ஆடிட்டிங்லாம் வந்து இந்த கிரானைட் வாட்சன் எக்ஸ் மாதிரியான டூல்ல வந்து நம்ம ஈஸியா வந்து பண்ண முடியும். ஸோ எல்எல்எம் மாதிரியான எல்எல்எம்ன்றது ஒரு இன்ஜின், ஒரு பேக் எண்ட்ல வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்எல்எம் இஸ் ஈக்குவல் டு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அண்ட் வந்து இது வந்து ஒரு இன்ஜின் தான், ஏஐ இன்ஜின், ஏஐயோடைய ஒரு பிரெயின். ஓகே, இந்த ஏஐ பிரெயின் வந்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த பிரெயின்ல இருந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் கிடைக்குது. ஸோ அடுத்தது வந்து இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ரேக். ரேக் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ரேக் வந்து இட்ஸ் நாட் ஒரு ஏஐ இன்ஜின் கிடையாது. ஸோ ரேக்ன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானதை வந்து அதில் எடுத்துட்டு வருவோம். இப்போ எல்எல்எம் சாட் ஜிபிடி மாதிரியான டூல்ஸ்லலாம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ இதிலே வந்து நம்ம இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே, ஸோ இது ஏன் நம்ம இன்னும் ஃபவுண்டேஷனில் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஜிபிடியோடைய வெர்ஷன்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஜிபிடிலே வந்து 4 இருக்கு, இப்போ கிளாஸ் 5 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜிபிடிலே வந்து 4O இருக்கு, ஜிபிடிலே 4 விஷன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி மாடல் ஆப்ஷன்ஸில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுலேயுமே வந்து எவல்யூஷன் நடந்து தான் இருக்கு. ஏன்னா அது ஓப்பன் ஏஐ, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஜிபிடியோடைய 5 இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷனல் மாடல்ஸ் இருக்கு. இப்போ கிளாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாட் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் எல்எல்எம். ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேர் வந்து அதை எஃபிஷியண்டாக வேணும்னு கேட்பாங்க, இல்லை மல்டி மாடல் கேட்பாங்க. ஸோ கிளாட்லேயே வந்து ஜிபிடி வெர்ஷன் 4 விஷன் மாதிரி கிளாட் விஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டெக்ஸ்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து அதில் பண்ண முடியும். ஸோ இதுவே ஆர்கனைசேஷனில் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டர்பிரைசஸில் கம்பெனிஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய கிளவுட் பேஸ்ட் ஏஐலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு என்டர்பிரைஸ் ஏஐக்குள்ளே தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அஷூரோடைய ஓப்பன் ஏஐ அண்ட் லெட்ஸ் சே ஏடபிள்யூஎஸ் உடைய பெட்ராக். ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் என்டர்பிரைஸ் ஏஐக்குள்ள உங்களுக்கு வரும், எல்எல்எம்குள்ள வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து இப்போ ரேக் வந்து எதனால வந்து மேண்டேட்ரியா தேவை அப்படின்றதுக்கு வந்து இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த மாடல்லாம் வந்து நம்ம ட்ரெயின் பண்றாங்க. இந்த மாடல் வந்து ஓவர் த பீரியட் வந்து அக்யூரேசி வந்து மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் வந்து இதுல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, டேட்டா எது கிடைக்குது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டா இல்லை ஒரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இதுலேருந்து கிடைக்கும். ஏன்னா அந்த மாடல் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேட்டா வந்து உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா பல வருஷத்தோடைய இன்ஃபர்மேஷன் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாடல் வந்து போதுமானதான். பட் கார்பரேட்ல ஆர்கனைசேஷன்ல என்டர்பிரைசஸ்ல வந்து இது போதுமானதா இல்லை. ஸோ அங்கதான் வந்து நமக்கு இந்த எல்எல்எம் தாண்டி அதிகமான விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ ரேக் அப்படின்றது வந்து ரிட்ரைவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் ரேக் அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 3 முக்கியமான வேர்ட்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? ரிட்ரீவல், ஆக்மெண்டட், ஜெனரேஷன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் மாதிரியே நிறைய பேரலல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம வந்து ரேக்கை பத்தி டீட்டெயிலாக படிக்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ ரேக்ன்றது வந்து 100% எல்எல்எம் இருக்கணும். ஸோ ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து ஃபவுண்டேஷன்.
ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப இந்த ட்ரெயின் பண்ணியிருக்கிற எல்எல்எம் தாண்டி எக்ஸ்டர்னல் நாலேஜும் வந்து இதுல இன்டெகிரேட் ஆகுற மாதிரி பண்றோம். எக்ஸ்டர்னல் ஏபிஐஸ், எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வர மாதிரி. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் அது ரிட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறம் அது ஜெனரேட் பண்றதுக்கு முன்னாடி ஆக்மெண்டேஷன் நடக்குது, அதாவது ரீசனிங் நடக்குது. ஸோ அப்ப வந்து RAGன்ற ஃப்ரேம் ஒர்க்ல வந்து உங்களுக்கு எல்எல்எம்ல இருந்து இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்றாங்க. பிளஸ் எக்ஸ்டர்னல் நாலேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனைசேஷனுடைய பிரைவேட் எல்எல்எம்ல இருந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணணும், அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, இந்த ஹாலுசினேஷன் மாதிரியான பிரச்சனைகள், ட்ரஸ்ட் இஷ்யூஸ், அந்த காம்ப்ளைன்ஸ் இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இப்போ நம்ம கரெக்டான நாலேஜ் சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு லைவா ரியல் டைமான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து RAGல வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க. பட் RAGலயுமே வந்து உங்களுக்கு ஏஐ வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி சேட் பாட்டை வந்து நம்ம எல்எல்எம் சேட் பாட்டு நமக்கு முன்னாடி வந்து இன்அக்யூரசி இருந்தது. வேற RAG இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான எல்எல்எம் சாட்பாட் கிடைச்சது. பட் ஆனால் ஸ்டில் வந்து இது ஒரு பேசிவ் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டர்னல் சோர்ஸை கனெக்ட் பண்றோம், இல்லை எல்எல்எம் ட்ரெயின் மாடலை கனெக்ட் பண்றோம். ஸோ அதுல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்டில் என்னது இது ஒரு கைண்ட் ஆஃப் சாட்பாட் தான் இன்னுமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல்ல வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ ஹேண்டில் பண்ணணும், ஒரு டாஸ்க் இனிஷியேட் பண்ணணும், ஒரு வேலையை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து நம்ம RAG வச்சு பண்ண முடியாது. ஸோ அப்ப RAG வந்து ஒரு ஏஐ சாட்பாட் ஏஐ வந்து அக்யூரேட்டா மாத்துது. பட் ஸ்டில் பாசிவா தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க நமக்கு வந்து தேவைப்படுற ஆன்சர் வந்து இதுல கிடைக்கும். பட் மோர் தேன் தட் இப்ப எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க, நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சா மட்டும் பத்தாது. இப்போ மோர் தேன் தட் ஒரு ஏஐ அப்படின்றது, சாட்பாட் அப்படின்றது வந்து ஒரு ரோபோட். அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ஒரு டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணணும், ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா அது அதுவே கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவைப்படுது, ஏஐ வந்து ஒரு சேட்டை தாண்டி ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏஐயா தேவைப்படுது. ஸோ ஆர்கனைசேஷனுக்கு என்ன நீட் இருக்கு, ஏஐ தட் கேன் ஆக்ட், நாட் ஜஸ்ட் சேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்யூஷன் வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐ ஆர் ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி, ஸோ அதை வந்து ஏஐ ஏஜென்ட்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, எல்எல்எம் பிளஸ் சாட்பாட் பிளஸ் ஆர்ஏஜி பிளஸ் டூல்ஸ், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏஐ ஏஜென்ட்டுக்கும் ஏஜென்டிக் ஏஐக்கும் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்றது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதை வந்து நம்ம ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ டூல்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அது ஸ்கிரிப்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஆட்டோமேஷன் பாட்டாக இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையை முடிக்கிறோம். அந்த ஏஐ ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஒரு ரோலை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பர்டிகுலர் டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ணுற வேலை, இல்லை வந்து ஒரு ப்ரோக்ராமர் பண்ணுற வேலையை வந்து அந்த டூலை வந்து ட்ரெயின் பண்ணி அந்த டூல் மூலயமா அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு சேட் மட்டும் பண்றது பத்தாது, அதை தாண்டி நம்ம என்ன சொல்றோமோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு பிளானிங் அண்ட் ஆக்ஷன் எடுத்து அதை வந்து என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்கு, அந்த ஃபீட்பேக் லூப்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணி செல்ஃபாக கரெக்ட் பண்ணி நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ டூல் தேவைப்படுது ஆர்கனைசேஷனுக்கு. ஸோ ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்ம சேஃபாக டெப்ளாய் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக கொண்டு போயிட்டு அதாவது அது டெப்ளாய் பண்ணால் பத்தாது. பேக் எண்டில் வந்து அதுலேயுமே ரீசனிங் வேணும், உங்களுக்கு வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜென்டிக் ஏஐயோடைய ஃபுல் யூட்டிலைசேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐயில் வந்து ஏதாவது லிமிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜென்டிக் ஏஐயில் வந்து இப்போ நமக்கு வந்து அட்டானமஸாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டூல் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ஏஜென்டிக் ஏஐ டூல் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி, ரீசன் பண்ணி, ஆக்ட் பண்ணி, ஏதாவது இப்போ இன்கேஸ் ஃபீட்பேக் லூப் வேணும், யார்கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரணும், இல்லை வந்து அந்த அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஐடி ஆப்ரேஷன்ஸ் டீம்லாம் வந்து ஆட்டோ ரிசால்விங் பண்றாங்க சர்வீஸ் டெஸ்க்ல, அந்த ஐடி டிக்கெட்ஸ், அந்த யூஸ் கேஸ் வந்து ஏஜென்டிக் ஏஐ வச்சு பண்ணலாம். இப்போ டெவாப்ஸ் ஏஜென்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய ரோல் வந்து இதுல ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஆட்டோனமஸாக ரிசர்ச் பண்றாங்க அப்படின்னா அங்கெல்லாம் ஏஜென்டிக் ஏஐ யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதுல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா சாட்டிங்ல இருந்து டூயிங்க்கு வந்து மாறுது. ஸோ இப்போ வந்து ரிட்ரீவல் ஆக்மெண்டட் ஜெனரேஷன்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், உங்களுக்கு வந்து ஹாலுசினேஷன் அதாவது அக்யூரேசியை வந்து கொண்டு வந்தோம். ஹாலுசினேஷனை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணி அக்யூரேசி கொண்டு வந்தோம். அஜென்டிக் ஏஐல வந்து மோர் தேன் சாட்டிங்
ஒர்க்கை வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி கொண்டு வந்தோம். இப்போ ஆர்கனைசேஷனுக்கு வந்து அஜென்டிக் ஏஐயும் பத்தாம போச்சு. இது வந்து 2024ல பேசிட்டு இருக்கோம். இப்போ 2024 2025 வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்னா என்ன? இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அப்படின்னா, ஒரு வேலை அப்படின்னா ஒருத்தவங்களை வச்சு முடிக்க முடியாது. ஸோ இப்போ ஆர்கனைசேஷன்ல வந்து மேனேஜர் இருப்பாங்க, இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க, டெஸ்டிங் டீம் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்னு சொல்றோம். ஸோ அப்போ பிளான் பண்றது வந்து மேனேஜர் பண்ணக்கூடிய வேலை. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்றது ஒரு இன்ஜினியர், ஒரு ஹாட் ஃபிக்ஸோ ஒரு சேஞ்சஸை பண்றது ஒரு எக்ஸிக்யூட்டரோட வேலை. வெரிஃபை பண்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டரோ ஒரு பர்டிகுலர் QA டீமோ அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் இன்சிடென்ட் வருது, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்றாங்க அப்படின்னா நிறைய பேர் அங்கே தேவைப்படுறாங்க. அப்போ ஒரு ஏஜென்ட்டை மட்டும் வச்சு எல்லா வேலையும் நம்ம வந்து பண்ணிட முடியாது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு அந்தந்த வேலைக்கு வந்து தனித்தனியா ஸ்பெஷலைசேஷனோட ஒரு ஏஜென்ட் தேவைப்படுறாங்க. ஸோ ஏஐ அப்படின்றது வந்து இந்த இடத்துல என்னவா மாறுது? ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ல இருந்து ஒரு டீமா மாறுது. ஸோ மல்டிபிள் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ் வந்து அங்க நம்ம டிப்ளாய் பண்றோம். ஸோ அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சேர்ந்து கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை வந்து முடிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாது. மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிற விஷயம் வந்து ஒரு சிங்கிள் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் வச்சு எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. அப்போ வந்து தனித்தனியா அந்த ரோலுக்கு வந்து கன்ஃபைன்டா வந்து தனித்தனி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்து அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து நம்ம ரியல் வேர்ல்ட்ல வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் இஷ்யூ இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்து நம்ம ஒரு ஸ்டேக் ஹோல்டருக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும். இதை எண்ட் டு எண்ட் வந்து ஒரு மாடர்ன் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டயக்ராம்ல வந்து கொடுத்துருக்கோம். ஜென்ரலா வந்து ரேக் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரேக் ஃப்ரேம் ஒர்க் வச்சு பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய அந்த லாக் ஆக்சஸ் பண்றது, பாலிசிஸ் ஆக்சஸ் பண்றது, இதெல்லாம் வந்து ரேக் வழியா நடக்கும். ஸோ ஏஜென்டிக் ஏஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுல ஒரு ஒரு பர்டிகுலர் சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டமும் ஒரு வேலையை பண்ணும். ஸோ லெட்ஸே ஒரு பிளானர் ஏஜென்ட் வந்து டிப்பிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ணணும், இந்த ஸ்பிரிண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து ஓன் பண்ணணும். எக்ஸிக்யூட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபிக்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கோடை வந்து எழுதி ஃபிக்ஸ் பண்றவங்க தான் வந்து எக்ஸிக்யூட்டர். வெரிஃபை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பண்றது, போஸ்ட் ரிவ்யூ பண்றது, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டர். அதாவது இதுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் ஏஜென்ட்னு கூட சொல்லலாம். அதுதான் வந்து டூல்ஸ் அது. ஸோ அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் செக் பண்றது, அது வந்து நிறைய விதமா வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டேக் ஹோல்டர் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம். அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொண்டு போறது. அப்போ வந்து இந்த யூஸ் கேஸை வச்சு நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து எண்ட் டு எண்ட் வந்து இப்ப ரேகும் யூஸ் ஆகுது, எல்எல்எம்மும் யூஸ் ஆகுது, ஏஜென்டிக் ஏஐ யூஸ் ஆகுது, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் யூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்டா வந்து நமக்கு இப்போ ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இது இப்போ இவ்வளோ வந்து இன்னும் என்ன மிஸ் ஆகுது, என்னால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ஏஐ அப்படின்றது ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது, ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க. அது வந்து டெவாப்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கலாம், இல்லை கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்களையும் வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஏஐ சேர்ந்து ஏஐ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசேஷனா மாறிடுது, இண்டிவிஜுவலா இல்லை. ஸோ இப்போ வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஜஸ்ட் சேட்டிங்கை தாண்டி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ற ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு ஒரு 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் பேக். அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூலை வச்சு ஓவர் ஹெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏஜென்டிக் ஏஐல வந்து பாட்டில் நெக் வந்த உடனே உங்களுக்கு நிறைய நீட் தேவையாக அந்த சிஸ்டமோடைய நீட் வந்து ஸ்கேட்டர்டா ஆக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு இன்டெகிரேஷன் ஒரு தனித்தனி ஏஜென்ட்டுடைய வேலையை வந்து தனித்தனியா ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. இப்ப எல்லாரும் வந்து பார்த்தோம்னா, இப்ப ஆர்கனைசேஷன்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இந்த மாரி தனித்தனியா ஏஜென்ட்டோடைய இது கிரியேட் பண்றது, இன்டகிரேட் பண்றது, அந்த வொர்க் ஃப்ளோவ ஹேண்டில் பண்றது அப்படின்ற மாரி நெறைய அ ஆர்கனைசேஷன்ல பண்ணாங்க. பட் இது எல்லாத்தையும் வந்து இந்த டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ல பண்ணக்கூடிய விஷயங்கள ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் புரோட்டோகால் வச்சு நம்ம கொண்டு போணும் அப்படின்ற மாரி டெசிஷன் எடுத்தாங்க. இப்ப நெறைய டிஃபரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதே விஷயத்த வந்து அவங்க ட்ரெயின் பண்ணும்போது, ஹேண்டில் பண்ணும்போது, இன்டகிரேட் பண்ணும்போது என்ன சேலஞ்ச் வரும் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்காது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு புரோட்டோகால் வந்து எல்லாரும் ஒரே மாரி தான் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரே மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் பின்பற்றுவாங்க அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது, கன்ஃபர்ம்டு கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்ட் ஆர்க்கிடெக்சர், ஸ்டாண்டர்டைஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து இந்த
மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து கொண்டு வராங்க. இப்போ எப்படி நம்ம வந்து வெப்ல வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் வந்து வெப் ப்ரௌசர்ஸ் கிரியேட் பண்றாங்க, வெப் அப்ளிகேஷன்ஸ் மூலயமா வந்து சர்வீஸ் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே எப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்றோம், இது பண்றோம். ஸோ அது எல்லாமே ஹெச்டிடிபி வழியா பண்றோம். ஸோ வெப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் வந்து தேவைப்பட்ட மாதிரி, இப்போ நமக்கு ஏஐ உடைய ஹேண்ட்லிங்க்கு வந்து ஒரு ப்ரோட்டோகால் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரோட்டோகால் தான் வந்து மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ரியல் டைம் சேலஞ்ச் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மொபைல் டிவைஸ் வாங்குறீங்க, லேப்டாப் வாங்குறீங்க, நிறைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வாங்குறீங்க. ஸோ அது எல்லாமே வந்து என்ன பண்றாங்க, இப்போ வந்து யூனிவர்சலா வந்து டைப் சியா மாத்திடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய இன்டெகிரேஷன் சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து போர்ட்டபிலிட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரோட்டோகால் ஆக்சுவலா. இப்போ மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றது வந்து ஒரு எல்எல்எம் உடைய ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு RAG உடைய ஃப்ரேம் ஒர்க்குடைய ரீப்ளேஸ்மெண்ட்டோ கிடையாது. இது வந்து என்னன்னா ஒரு புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் வந்து எப்படி ஹெச்டிடிபி வெப்புக்கு ஒரு புரோட்டோகாலோ, எப்படி நம்ம யூஎஸ்பி ஆர் டைப் சி வந்து அந்த டிவைசஸ்க்கு ஒரு புரோட்டோகாலோ, எம்சிபி வந்து ஏஐக்கு வந்து ஒரு புரோட்டோகால் ஆக்சுவலா. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் பண்றாங்க, ஏபிஐ கனெக்ட் பண்றாங்க, டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்றாங்க, நிறைய எல்எல்எம் யூஸ் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டீகப்பிள் ஆகி தான் ஒர்க் ஆகுது. இப்போ எல்எல்எம் வந்து என்ன எல்எல்எம் வேணா யூஸ் பண்ணலாம். 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருக்கு. என்டர்பிரைஸ் எல்எல்எம், ஃபவுண்டேஷனல் எல்எல்எம், மல்டி மாடல் எல்எல்எம் இருக்கு. அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிஐ கூட இன்டெகிரேட் பண்றோம். கூகுள் மேப்ஸ் இன்டெகிரேட் பண்றோம், கேலண்டரை இன்டெகிரேட் பண்றோம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஏபிஐ சோர்சஸ் வந்து இன்டெகிரேட் பண்றோம். நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ், டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணலாம். நோ எஸ்கியூஎல், நாட் ஒன்லி சீக்வல் டிபியை கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இதெல்லாம் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு புரோட்டோகால் தேவைப்படுது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த எம்சிபியில் வந்து இன்னும் நிறைய ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதிலே வந்து கிளைண்ட் சர்வர் மாடல்லாம் இருக்குது எம்சிபியில். ஸோ அதை வந்து நம்ம தனியாகவே டீட்டெயில்டாக வந்து எம்சிபியில் வந்து எப்படி அந்த கிளைண்ட் சர்வர் மாடல் ஒர்க் ஆக போகுது, அந்த மல்டி ஆர்கிடெக்சர் மாடலில் வந்து எப்படி வந்து இப்போ நம்ம இந்த எம்சிபி ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் சோர்சஸை கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி இருக்குது. எம்சிபி ஹோஸ்ட் தான் வந்து இந்த எல்எல்எம், நம்ம கிளாடு, ஜிபிடி, இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து எல்எல்எம் இதெல்லாம் வந்து எம்சிபி ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த எம்சிபி கிளைண்ட், இந்த எம்சிபி சர்வர்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இந்த ப்ரோட்டோக்காலை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணுறோன்றதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக தனியாக இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு 1 hour செஷனில் வந்து அதை பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அட் ஹை லெவல் இந்த எவல்யூஷன்ல வந்து என்ன சேலஞ்ச் இருந்தது, எதனால அடுத்தடுத்து வந்தது அப்படின்றத வந்து நம்ம இப்போ இன்னொரு தடவை குயிக்கா வந்து அதை சம்மரைஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ தட் நமக்கு அது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருந்தது, சேட்பாட்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதிலே வந்து ரூல் பேஸ்டு சேட்பாட் பார்த்தோம், அண்ட் தென் எம்எல் சேட்பாட் பார்த்தோம், அண்ட் அதில் வந்து எல்எல்எம் சேட்பாட் இருந்தது. ஸோ இப்போ இந்த எல்எல்எம் சேட்பாட்ல வந்து என்ன மிஸ்ஸா இருந்தது, இதுல வந்து உங்களுக்கு ஹாலுசினேஷன் வர வாய்ப்பு இருந்தது. இதுல வந்து இன்ஃபர்மேஷன் வந்து லேட்டஸ்டா இல்லாம இருக்கிற சான்சஸ் இருந்தது. ஸோ இந்த சேலஞ்சை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும், அந்த கரண்டா லைவ் இன்ஃபர்மேஷன், கிரவுண்டட் டேட்டா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணணும், அதுக்காக வந்து கொண்டு வந்தது தான் இந்த ஆர்ஐஜி அப்படின்ற ரெட்ரீவல் ஆக்மெண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஜெனரேட் பண்ற ஃப்ரேம் ஒர்க்கை. ஸோ இப்போ இந்த ஆர்ஏஜி வந்தது. அந்த ஆர்ஏஜியில் வந்து என்ன சேலஞ்ச் இருந்தது அப்படின்னா, ஆர்ஏஜி அகெயின் வந்து ஒரு சேட் சிஸ்டம் தான் அது. ஸோ வந்து நமக்கு சேட் மட்டும் பண்ணா போதுமா, நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் ரெட்ரீவ் பண்ணா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பத்தாது. ஸோ அதுக்கு என்ன கேட்டாங்க, எனக்கு வந்து ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து நான் எதிர்பார்க்குற வேலையை வந்து ஆக்ட் பண்ணணும், அதை வந்து ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்தாங்க. ஸோ அதுக்கு என்ன கொண்டு வந்தாங்க, அஜென்டிக் ஏஐ வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் அஜென்டிக் ஏஐ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ இந்த அஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. இது வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து எங்க பிரச்சனையாக ஆரம்பிச்சது, ஸோ இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஆட்டோமேஷன் ஆக்டிவிட்டிஸ், ஏஐ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஒரு சிஸ்டம் வச்சு, ஒரு ஏஜென்டிக் சிஸ்டம் வச்சு எல்லாமே பண்ண முடியல. அப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் தேவைப்படுச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் தேவைப்படுச்சு. அதே மாதிரி இது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் ப்ராப்ளமும் இருந்தது. ஒரே ஒரு ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா அது ஃபெயில் ஆச்சுன்னா என்டையர் நீங்க பண்ணி வச்சிருக்கிற அந்த கோல் எல்லாமே வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து கோல் எக்ஸிகியூஷன் பண்றதுக்கு வந்து சிங்கிள் கோல் தான் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஏஜென்ட் ஏஐ வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதே நம்ம மல்டிபிள் கோல்ஸ் நம்ம பண்றோம், இப்போ ஒரு மேனேஜர் பண்ண வேலை, ஒரு டெஸ்டர் பண்ண வேலை, ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் பண்ண வேலை, இது எல்லாமே வந்து டெவலப்பர் பண்ண வேலை, இது எல்லாத்தையும் ஒரே பர்டிகுலர் ஏஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ல கொண்டு வந்து ஆக்ஷன் பண்ண அப்படின்னா அது வந்து அங்க ரிலேபிலிட்டி ப்ராப்ளம் வருது. அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர்லோட் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, மல்டி
ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு. நிறைய இன்டகிரேஷன் பண்றோம், நிறைய டிஃப்ரெண்ட் எல்எல்எம்ஸ் கூட கனெக்ட் பண்றோம். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மாதிரியான இன்டகிரேஷன்ஸ் வரும்போது அண்ட் எல்லா ஆர்கனைசேஷன் அவங்கவுங்க உங்களுடைய ஓன் வே ஆஃப் ஏபிஐ எழுத ஆரம்பிச்சாங்க. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் மிஸ் ஆக ஆரம்பிச்சது. இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ல வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் இல்லை. அப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் வேணும்னா ஒரு ப்ரோட்டோகால் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து மல்டி எம்சிபி இது கொண்டு வந்தாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ இதுதான் இப்போ நம்ம எம்சிபி பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எம்சிபின்றது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். அந்த ப்ரோட்டோகால் நேம்லேயே இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு மாடர்ன் ஏஐல ஒரு பிளம்பிங் சிஸ்டம். அப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து எல்எல்எம் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்? எல்எல்எம் நோஸ் ஹவு டு இன்டராக்ட், ஹவு டு சேட், ஹவு டு ஸ்பீக் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள். இது எல்லாமே எல்எல்எம் சேட் பாட்ல உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஆர்ஏஜி வச்சு நம்ம என்ன பண்றோம்? டேட்டாவை வெரிஃபை பண்ணிட்டு இதுதான் கரெக்டான டேட்டாவா அப்படின்றத வந்து ஆக்மெண்ட் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்றோம் ஆர்ஏஜி யூஸ் பண்ணி. ஏஜென்ட்ஸை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? ஏஜென்ட்டை வச்சு நம்ம ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சோம். வெரிஃபை பண்ணி வர இன்ஃபர்மேஷனை வச்சு ஆக்டிவிட்டியை வந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுவே வந்து நிறைய மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் ஒர்க்கை வந்து டிஃப்ரெண்ட் ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சோம். எம்சிபியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மல்டிபிள் சிஸ்டம்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம் அண்ட் இன்டர் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத மாடல் கண்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகாலை வச்சு நம்ம கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இப்போ ஃபியூச்சர் வந்து அடுத்தது எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஃபியூச்சர் வந்து எங்க ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து ஒரு குளோபல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படுது. இப்போ வந்து ஏஐ வந்து ஒரு சிவிலைசேஷன் ஸ்கேல்ல வந்து ஒர்க் ஆகிறதால ஒரு பெரிய ஸ்பெசிஃபிக் மாடல் நமக்கு தேவைப்படுது. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஏஎஸ்ஐல யூஸ் ஆகும். அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது இப்போ கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, அண்ட் இதுல ஏஜிஐயும் இருக்கு. ஸோ அதுனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎஸ்ஐ மாடல்ல வந்து இந்த விஷயம் எல்லாமே தேவைப்படுது. உங்களுக்கு எல்எல்எம்மும் தேவை, ரேக் கிரவுண்டிங்கும் தேவை, உங்களுக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் தேவை, கோல் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மல்டி ஏஜென்ட்டா சிங்கிள் ஏஜென்டிக் ஏ ஏதோ ஒன்று நமக்கு வந்து அஜென்டிக் ஏஐ சிஸ்டம்ஸ் கண்டிப்பா தேவை. இது எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எம்சிபி சர்வர், எம்சிபி ஹோஸ்ட், எம்சிபி கிளைண்ட், இது எல்லாமே தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த எல்லா விஷயங்களும் இருந்தாதான் ஹாலுசினேஷன் இருக்காது, அன்சேஃபா ஆக்ட் ஆகுறது இருக்காது, ரிலேபிளான ஒரு சிஸ்டம் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கு. அதை தாண்டியும் வந்து அடிஷ்னலா சில ஸ்கேலபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ ஃபியூச்சர்ல அதை பத்தி லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஏஐ எவல்யூஷன் அப்படின்றது ஒரு பெரிய மாடலை உருவாக்குறது கிடையாது. ஸோ ஆர்கனைசேஷன்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன மிஸ் ஆகுது, அங்க வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க, அங்க என்ன இல்லை, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் இந்த இப்போ நம்ம பார்த்த எவல்யூஷன். ரேக், ஏஜென்டிக் ஏஐ, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம் அண்ட் எம்சிபி. ஏஎஸ்ஐ பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து இந்த 4 டிஃப்ரெண்ட் விஷயங்கள் ஏன் வந்து ஒரு ஏஐ என்விரான்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எம்சிபின்றது வந்து ஒரு ப்ரோட்டோகால், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேயர். இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட். ஸோ எல்எல்எம் வந்து உங்களுக்கு அது எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. எல்எல்எம்ல வந்து ஜிபிடிலே வந்து இப்போ என்ன சொன்னேன், GPT-4 வந்துருச்சு, GPT-4லேயே வந்து விஷன் வந்துருச்சு. அந்த மாதிரி அது வந்து எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கு. எல்எல்எம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல வந்து ஜெனரேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகும். அண்ட் பேரலா இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் உங்களுக்கு எவால்வ் ஆகிட்டே வரும். அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்லேயே வந்து எந்த அளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நம்ம ரிலேபிள் ஒர்க்கை வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படின்றது பேரலா எவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த சிஸ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேரலா எவால்வ் ஆகிட்டே தான் வரும். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும். ஸோ அடுத்தடுத்த செஷன்ல நம்ம வந்து டீடைல்டா எப்படி வந்து ஒரு ரேக் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், அது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்ப்போம். அண்ட் வித்தவுட் கோட், வித் கோட் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம். நம்ம வித்தவுட் கோடும் பார்ப்போம், நோ கோட் ரேக் இம்ப்ளிமெண்டேஷனும் பார்ப்போம். பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கோடை வச்சு
இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். அண்ட் அஜென்டிக் ஏஐனா என்ன, ஏஐ ஏஜென்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸில் நான் காமிச்சிருப்பேன் ஆல்ரெடி இங்கே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த எவல்யூஷன், இந்த லேயர் ஆஃப் எவல்யூஷன் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ஹை லெவலில் புரியணும் அப்படின்னா, இப்போ கரண்ட் டேட்ல வந்து என்ன லெவலில் இருக்கும் அப்படின்னா லெவல் 5ல இருக்கும்னு சொல்லலாம். ஏஐ ஸ்டேஜ் லெவல் 5ல இருக்கும் அப்படின்ட்டு. ஆர்கனைசேஷன்ல ஏஐ வச்சு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஒர்க் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அஜென்டிக் ஏஐஸ் யூஸ் பண்ணி, மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹியூமனா வச்சு பண்ணிட்டு இருந்த வேலையை ஆர்கனைசேஷன்ல ஏஐ சிஸ்டம்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தது அப்படின்னா, நார்மலா வந்து ஒரு சாட்பாட்டா இருந்தது, இல்ல வந்து ஒரு இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமா இருந்தது, ஹியூமன் லெவல் ப்ராப்ளம் சால்விங் ரீசனர் சிஸ்டமா இருந்தது. அண்ட் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டா வந்து மல்டி ஏஜென்ட் மாடலா மாறி எம்சிபிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ஏஐ டீம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ஸ்லாம் கண்டிப்பா நீங்க கேள்விப்படுவீங்க. எம்சிபி, அஜென்டிக் ஏஐ, ரேக் அண்ட் ஏஐ ஏஜென்ட் அண்ட் மேபி ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஜிஐ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்னும் ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் தான் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேச ஆரம்பிப்பாங்க. இப்போதைக்கு நீங்க போனீங்க அப்படின்னா இந்த பேசிக் ஏஐ பத்தி பேசுவாங்க. அண்ட் இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயில்டா இப்போ பார்க்க போறோம். இந்த கம்பேரிசனை நம்ம பண்ணுவோம். எப்படி டிஃபர் ஆகுது, எல்எல்எம்ல வந்து என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கு, அது எப்படி யூஸ் ஆகுது, அண்ட் எல்எல்எம் மாதிரியே பேரலா மற்ற ஸ்பெஷலைஸ்ட் ஏஐ மாடல் என்னென்ன இருக்கு, எதனால எல்எல்எம் பாப்புலர் இருக்கு, மற்ற ஏஐ மாடல்ஸ் ஏன் பாப்புலர் இல்லை. ஸோ இதுலேயே வந்து இதுதான் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ வந்து எம்சிபின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர் வித் அந்த எம்சிபி ஏஜென்ட்ல போயிட்டு அந்த ஹோஸ்ட்ல போயிட்டு இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ப்ரோட்டோகால். ஸோ இதுவே வந்து மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது. அதாவது நம்ம ஆக்டிவிட்டி பண்ண முடியும், சேட் பண்ண முடியும், டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணலாம். பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அப்போ வந்து இது எல்லாமே வேணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எம்சிபி இதுல வருது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குது. அண்ட் மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வருது. அப்போ வந்து எல்எல்எம் கூட எய்தர் வந்து மல்டி ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளஸ் எம்சிபி உங்க ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கிடைச்சிரும். இல்ல லெட்ஸே எனக்கு வந்து எல்எல்எம் கூட ரேக் யூஸ் பண்றேன், அந்த ரேக் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்றேன், எனக்கு ஆன்சர் கொஸ்டின் நடக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு என்ன நீடோ அதை பேஸ் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து எது எது வேணுமோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லா ஆர்கனைசேஷன்ல இது எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்ன மாதிரியான நீட் இருக்கோ அந்த நீடை பேஸ் பண்ணி அவங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, பட் இப்போதைக்கு வந்து இப்படிதான் வந்து ஏஐ என்விரான்மெண்ட் வந்து எவால்வ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த பேசிக் டேர்ம்ஸ் வந்து என்னன்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்தது ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். ஸ்டே டியூன்ட்.